அஸ்ஸலாமு நம்ம இன்றைக்கி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய ப்ரௌனி ரெசிபி செய்கிறாங்க, பட் மெஷர்மெண்ட் வந்து வேறையாக இருக்குது. நமக்கே கன்ஃபியூஷன் ஆகுது எந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் 1 or 2, 3 டைம்ஸு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்ன மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாக்கோ சிப்ஸு சப்போஸ் உங்கள்கிட்ட டார்க் காம்பவுண்ட் உங்கள் பக்கத்தில் அவைலபிள் இல்லைன்னா, சாக்கோ சிப்ஸு இது வந்து கண்டிப்பாக எல்லா கடையிலையும் அவைலபிள் இருக்குது. சாக்லேட் சிப்ஸுன்னு சொல்லிட்டு பொடி பொடியாக இருக்கும். இந்த சாக்லேட் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ப்ரௌனி செய்ய போகிறேன். சாக்லேட் சிப்ஸ் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 35 கிராம் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வெயிட் மிஷினோட. இதே கப் மெஷர்மெண்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கப் மெஷர்மெண்ட்டில் கூட. 35 கிராம் எடுத்துகிட்டு இது எந்த அளவு நம்ம செய்ய போகிறோன்னா ப்ரௌனி இது வந்து 250 கிராம் அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். அதாவது 1/4 கிலோ செய்ய போகிறோம். உங்களுக்கு 1/2 கிலோ ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடு. இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி சூடான உடனே அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வைக்கணும். அதாவது நம்ம டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம மெஷர் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, சாக்கோ சிப்ஸு ப்ளஸ் வந்து பட்டரு, அது ரெண்டும் அதில் போட்டுடுங்க. போட்டு அப்படியே விட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அது வந்து அழகாக மெல்ட் ஆகி உங்களுக்கு சாக்லேட் சீரம் மாதிரி கிடச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா ஆறட்டும். நம்ம சூட்லேயே முட்டை அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஒரு சமயத்தில் முட்டை வந்து வெந்துடும் டக்குன்னு சூடாக இருக்கும்போது. நம்ம அப்படியே கலக்கி விட்டு ஆற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மைதா மாவு, நெக்ஸ்ட் வந்து பவுடர் சுகரு, கொக்கோ பவுடர், அதெல்லாம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போவே இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து சர்க்கரையை வந்து அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு. ஏன்னா சுகர் அப்படியே போட்டு நம்ம அடிக்கும்போது அது வந்து ஒழுங்காக அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். விஸ்கில் இதே நம்மக்கிட்ட பீட்ரு இருந்தால் மிக்ஸ் பண்ணிடலாம். பீட்ரு இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து சுகர் வந்து பவுட்ரு பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா. ஸோ நான் வந்து சுகர் வந்து பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மைதா வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எப்பயுமே மைதா வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஜலிச்சு எடுத்துக்குங்க. ஏன்னா அதில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். ஒரு டைமில் பவுட்ரு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் மைதா மாவு வந்து. அதனால் நான் வந்து ஜலிச்சே மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். 60 கிராம் அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க மைதா மாவு. இது வந்து நான் 1/4 கிலோவோட அளவு சொல்கிறேன். அதாவது 250 கிராமுக்கு ப்ரௌனி செய்கிற அளவு சொல்கிறேன். இதே நீங்கள் 1/2 கிலோனா அப்படியே டபுள் பண்ணிக்கலாம் மைதா மாவு. இதுக்கு அடுத்தது வந்து மைதா மாவு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுட்ரு. நான் வந்து ஹெர்ஷீஸ் பிராண்டில் கொக்கோ பவுட்ரு வருது, அதுதான் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே நீங்கள் 1/2 kg பண்ணுறீங்கன்னா 20 கிராம் எடுத்துக்கலாம். எல்லாமே அளவெல்லாம் அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியதாங்க. முட்டை போட்டாலும் அதை அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியது தான். அதே அப்படியே 1/2 கிலோவுக்கு மெஷர்மெண்ட் வந்துடும் நமக்கு. இது வந்து ரொம்ப ஈஸிங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரௌனி வந்து ரொம்பவே ஈஸி. கேக்கே செய்ய தெரியாதவங்க கூட வந்து ப்ரௌனி செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஓவன் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவன் இல்லாதவங்க வந்து குக்கரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. மைதா மாவு ப்ளஸ் வந்து கொக்கோ பவுடர் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து சர்க்கரையை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது சர்க்கரை மெஷர்மெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 75 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து. இதே நீங்கள் வந்து 1/2 kg பண்ணுறீங்கன்னா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இதில் வந்து
நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் சுகர் ஒரு 40 கிராமு, ப்ரௌன் சுகர் ஒரு 35 கிராம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா ஒரு 85 கிராம் அளவு கூட எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சுகர் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தெகுத்தாது. ஸோ நான் வந்து 75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட்டில் வந்து பவுட்ரு பண்ணி எடுக்கணுமா இல்லை அப்படியே சர்க்கரையாகவே எடுக்கணுமான்னு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பவுட்ராகவே எடுக்கிறது அப்படியே வெள்ளை சர்க்கரை பவுட்ரு செய்யாததுக்கு முன்னாடியே எடுக்கிறது நல்லது. அதை எடுத்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி நான் மெஷர் பண்ணி பார்த்தேன், அதே கிராம் தான் வருது. நானும் கம்மியாகிடும் போல இருக்குன்னு நினச்சேன். இல்லவே இல்லை. நம்ம சர்க்கரை இருக்கும்போது என்ன அளவு எடுக்கிறோமோ இப்போ சர்க்கரை அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே அளவு தான் வருது அளவுக்கு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நம்ம சாக்கோ கலந்து வச்சோம் இல்லையா, லிக்விட் ஆகிறதுக்கு, அது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. அதை எடுத்து நான் பவுலில் போட்டுக்கிறேன். அதை வந்து நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதை வந்து நல்லா அடிச்சுக்கிட்டு, அந்த கிளிப்பை எடுக்க நான் மறந்துட்டேன், நல்லா அடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு சுகர், நெக்ஸ்ட்டு வந்து பவுட்ரு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை உடச்சி போட்டுக்கணும். ஒரு முட்டை கால் கிலோ நீங்கள் ப்ரௌனி செய்கிறீங்கன்னா ஒரு முட்டை, பெரிய முட்டை வந்து போதுமானது. என்கிட்ட வந்து முட்டை ரொம்பவே என்னன்னு தெரிலங்க, ஒரு மாதமாகவே முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக வருது. நாட்டு முட்டை மாதிரி இருக்குது, ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குது. அதனால நான் ரெண்டு போட்டுடுறேன். ரொம்பவே குட்டியாக இருக்குது, காடை முட்டை மாதிரி. அதனால நான் 2 முட்டை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு முட்டை இருந்தாலே போதும். நான் இதில் வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்பவே குட்டியாக இருக்குது சைஸு. இதையும் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் அழகாக மெதுவாக அழகாக கலந்து கொடுங்க விஸ்க்லேயே. இதுக்கு பீட்டரில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது விஸ்க்லேயே அழகாக நம்ம ப்ரௌனி செஞ்சுக்கலாம். என்ன ஒன்றுனா, நம்ம சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. இதே நீங்கள் சர்க்கரையை பவுட்ரு பண்ணாமல் அப்படியே இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்று தான் இதில் ப்ராப்ளம், வேறு எதுவும் கிடையாது. நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டை போட்ட பிறகு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே கட்டி எதுவும் இல்லாமல் நல்லாவே லிக்விட் ஃபார்மில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே டார்க் சாக்லேட் கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ 1 or 2 ட்ராப்ஸ் வந்து நான் இது வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே மைதா மாவு ப்ளஸ் வந்து கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை ஆட் பண்ணது இதில் சேர்க்கலையா என்னன்னு தெரியல, வீடியோவில் தெரிய மாட்டேங்குது எனக்கு. நான் வந்து மைதா மாவும் அந்த கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ப்ரௌனி பேட்ரு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, சில்கியாக அந்த சில்க் சாக்லேட் வருமே அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது, அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி. இதில் வந்து நீங்கள் நட்ஸ் இருந்தால் கட் பண்ணி அழகாக போட்டுக்கலாம், தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து பேன் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேன் சைஸ் அளவுக்கு இந்த பட்டர் ஷீட்டு, நான் பட்டர் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது, அது ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி அழகாக கட் பண்ணி அதில் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இதில் பேட்ரு போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து
10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வச்சுடுங்க ஓவனில். நான் வந்து ஹவெல்ஸ் பிராண்ட் ஓடிஜி யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டு 180 டிகிரி செல்சியஸு 25 மினிட்ஸ் வச்சாச்சு. 10 மினிட்ஸ் வச்சிடணும். இந்த இந்த பேன் உள்ளே வச்சிட்ட பிறகு நம்ம 25 மினிட்ஸ் அளவுக்கு டைம் வைக்கணும். நல்லாவே அதில் ஒட்டியிருக்கும். நல்லாவே தட்டி க்ளீனாக அதில் போட்டு நல்லா தட்டி விட்டுக்குங்க. நம்ம தட்டலைன்னா ஏர் ஃபார்ம் ஆகிடும் உள்ள. அதனால் நல்லா தட்டி விடுங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கம்பி ஸ்பூனு அப்படி இருந்துச்சுன்னா நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லாவே ஸ்பூனால் வந்து நல்லா பெரட்டி விடுங்க. அதாவது பபுள் எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரி. இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஸ்பிச்சுலாவோ ஏதோ சொல்லுவாங்க, இது பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இதில் வந்து நல்லாவே இது பண்ணி விட்டுடுங்க. கையெல்லாம் சாக்லேட் ஆகிடுச்சு. அது வந்து பவுல்லேருந்து பேட்ரு வந்து வரவே மாட்டேங்குது. ஃபுல்லாக நிறையவே ஒட்டியிருக்கு அந்த பவுலில். அதனால நான் கையால் எடுத்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சாக்கோ சிப்ஸு நல்லா நிறையாவே போட்டுக்கிட்டேன் நான். என்கிட்ட பேலன்ஸ் சாக்கோ சிப்ஸ் இருந்தது. கொஞ்சம் அழகாகவே தூவி விட்டுக்கிட்டேன். இதே ஒயிட் சாக்கோ சிப்ஸ் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் போல இருக்குது. பிளாக்கே இவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. வாங்க ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். ஓவன் வந்து நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வச்சாச்சு. அது டைமும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 25 மினிட்ஸ் வச்சு நான் வந்து இது உள்ளே வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நல்ல வேளை ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி ஸ்டிக்கால் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த ஏரெல்லாம் இருக்காது உள்ளே. அதனால தான் இப்படி பண்ணுவாங்க போல இருக்குது. நானும் அதே மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டேன் என்கிட்ட இருக்கிற கம்பியை வச்சு. அந்த மாதிரி பண்ணும்போது டிசைனும் சூப்பராக இருக்குது. டெக்ஸ்டர் எல்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன். நான் போட்ட சாக்கோ சிப்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வெந்து மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரௌனி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். அதில் ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபஜ்ஜியாக சூவியாக